சங்கத்தின் மாநில தலைவர் தோழர் தே வாசுகி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தின் 3ஆம் மாநில மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளே, என்னை போன்றவரெல்லாம் உருவாக்கிய ஆசானாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் முன்னாள் மாநில தலைவர் மு அன்பரசு அவர்களே, தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, எம்ஆர்பி செவிலியர் சங்க தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் அன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட அரசால் வஞ்சிக்கப்பட்டதை எதிர்த்து வெஞ்சினம் கொண்டு வேங்கைகளாக சீறி ஒரு டிஎம்எஸ் வளாகத்திலே புரட்சிகரமான ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தின் மூலமாக உருவான அமைப்பு தான் இந்த எம்ஆர்பி தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம். தோழர்களே, 2017 நடைபெற்ற அந்த முதன்முறையாக நடந்த அந்த போராட்டத்திலே அப்போது தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தின் மாநில தலைவராக இருந்த மு அன்பரசு அவர்கள் என்னையும், அப்போது சத்துணவு சங்கத்தின் மாநில தலைவராக இருந்த தோழர் சுந்தராம்பாள் அவர்களையும், இங்கே பெண்கள் திடீரென்று செவிலியர்கள் கூடியிருக்காங்க, திடீரென்று ஒரு போராட்ட களத்தில் இறங்கியிருக்காங்க, அவர்களை பல இடங்களில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இங்கே எதற்காக கூடியிருக்காங்க என்னங்கிறது அந்த களத்தோடு அவர்களோடு நீங்கள் தோளோடு தோல் நின்று அவர்கள் எவ்வளவு நாள் போராட்டத்தில் இருந்தாலும் அந்த களத்தில் இருக்க வேண்டும் என்று எங்களை அங்க உங்களோடு இருக்க வைத்தார். அப்போ நாங்க பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே உங்களில் ஒரு பிரிவினரை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சாச்சு. நாங்க போய் கேட்கிறோம், என்னம்மா எங்களுக்கு நாங்க புதுசு, சென்னைக்கே புதுசு, நாங்க பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கிறோம், சென்னைக்கு புதுசு. நாங்க எங்க கூட வந்திருந்தவங்கள ஒரு பஸ்ல வந்து இறங்கி வந்தவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க, அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. சரிங்கம்மா, போன் பண்ணி கேளுங்க, அவங்க இருக்கிற இடத்த கேளுங்கன்னா எங்க இருக்கிறோம்னு அவங்களுக்கும் தெரியலங்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையிட்ட அந்த போனை கொடுத்து எங்க இருக்கிறோம்னு சொல்லுங்கன்னா அவங்களும் சொல்லல. இவங்க அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் ஆகுது, நைட்டு 9 மணி. உடனடியாக அன்பரசு எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு காவல்துறையை தொடர்பு கொண்டு சைதாப்பேட்டையில் ஒரு மண்டபத்தில் இருக்காங்க, உடனே போய் விடுவீங்கன்னு சொன்ன உடனே நானும் சுந்தராம்பாள் தோழரும் போயிட்டு அங்க போய் நீங்க எப்படி காவல்துறையை கேட்டோம், 6 மணிக்கு மேல பெண்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு முகாந்திரம், உங்களுக்கு யாரு உங்களுக்கு ஆணையிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்களாம் விடுவிச்சு மறுபடியும் கொண்டு வந்து இந்த டிஎம்எஸ்ல கொண்டு வந்து நாங்க சேர்த்துட்டோம். கொற்ற மழையில, குழந்தைகளோட கொற்ற மழையில விடிய விடிய, அதெல்லாம் வந்து உண்மையிலேயே முதல் முறையாக நடந்த அந்த போராட்டம் என்பது உங்களெல்லாம் முதல் முறையாக இவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இவ்வளவு உறுதியாக இருக்க முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டே நீங்கள் தான். மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வராங்க, ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்துதான் உங்க மாநாட்டுக்கு உறுதி அளிச்சு அனுப்புனாங்க. அது வரைக்கும் கலையாமல் இருந்த ஒற்றுமை காத்த ஒரு உறுதியான அமைப்பிலிருந்து உருவான தீ கங்குகள் நீங்கள். நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த 24 கோரிக்கைகள் மட்டுமல்ல, நீங்க வச்சிருக்க ஒற்றை கோரிக்கை இருக்கு பாத்தீங்களா, இந்த மாநாட்டுக்கான ஒற்றை அறிவிப்பு, மருத்துவத்துறையை பாதுகாப்போம் என்று. அது நீங்க தீர்க்கதரிசியாக வைத்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. தோழர் முத்துக்குமாரசாமி வேல் தோழர் அவர்கள் பேசிட்டு போனாங்க. அதாவது இன்னைக்கு உலக மயத்தில் நடக்கக்கூடிய வார் என்னன்னா, நீங்க பயோ வார் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாட்டுக்கு நாடு நடைபெற்றிருக்கக்கூடிய வார் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நடந்து கொண்டிருக்கக்கூடியது பொருளாதார போர். சீனாவுக்கும்
அமெரிக்காவுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொருளாதார போர். இறக்குமதி, இரண்டு நாடுகளும் இறக்குமதிக்கு அதிகப்படியான வரி வீச்சு ரெண்டு பேரும் போர் நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்க, இதுல மருத்துவத்துறைக்கு என்ன பாதிப்பு என்று நீங்கள் கேட்கலாம். அமெரிக்கா இதுவரை ஐநாவுக்கு வழங்கி கொண்டிருந்த நிதி என்பது மருத்துவத்துக்காக. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து ஏழை நாடுகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள், அந்த நாடுகளில தொற்று பரவாமல் இருக்க, அதாவது 108 தடுப்பூசிகள், ஒன்று தட்டம்மையா இருக்கும், அதுவும் உலகம் முழுவதும் பரவக்கூடிய கொரோனா போல ஒரு பெருந்தொற்று, தட்டம்மை, மஞ்சள் காய்ச்சல், இது போன்ற நோய்கள். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மூளை காய்ச்சல், இது போன்ற நோய்கள்லாம் உலகம் முழுவதும் திடீரென்று பரவும், ஃப்ளூ ஜுரம் போல. இதுக்கெல்லாம் ஒரு தடுப்பூசியை ஐநா ஏழை நாடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகளுக்கு வழங்கிக்கிட்டு இருந்தது. அதற்கான நிதியை அமெரிக்கா நிறுத்தி கொண்டது. இதனோட பாதிப்பு என்ன? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்துறை என்பது ஏற்கனவே 2017க்கு பிறகு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் என்ற பேர்ல மருத்துவத்துறையை தனியார் மயமாக்கக்கூடிய நிலைமையில தான் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு எல்லா மாநிலங்களையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா கொரோனா என்ற தொற்று வந்தவுடன் எல்லா தனியார் மருத்துவமனைகளும் கைவிட்ட பிறகு அரசு மருத்துவமனை தான் மக்களை பாதுகாத்தது என்பதால் இந்த திட்டம் மெல்ல மெல்லமாக நிறுத்தி வைக்கப்பட்டு திரும்பவும் தலை தூக்கி இருக்கிறது. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் காரப்பேட்டை அப்படின்ற இடத்துல கேன்சர் இன்ஸ்டியூட், செங்கல்பட்டுல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. அது ஏழைகளுக்கு இலவசமாக மருந்து, கேன்சருக்கு மருந்து வழங்கி கொண்டிருந்த ஒரு பொது நிறுவனம் தான், நம்ம பொது சுகாதாரத்துறை சேர்ந்தது. இப்போ அதை தனியார் மயமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எல்லோருமாக சேர்ந்து மருத்துவ கூட்டமைப்பின் மூலமாக நாம் அதை முறியடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொதுத்துறைகளையும் பாதுகாப்பதற்கு இந்த மாநாடு மூலமாக நீங்கள் எடுத்த உறுதியை அனைவருமாக சேர்ந்து பாதுகாப்போம். தமிழ்நாடு அரசு சங்கம், அதை சார்ந்த அத்தனை துறைவாரி சங்கங்களும் சேர்ந்து உங்களோட மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த நேரத்தில் உறுதியை எடுத்துக்கொள்வோம். நீங்க இந்த மாநாட்டில் நிறைவேற்றி இருக்கக்கூடிய 24 தீர்மானங்களும் வென்றெடுக்க வேண்டும். அதே போல உங்களை அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி இந்த மாநாடு வெற்றிகரமாக அடைய நான் சார்ந்த தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பிலே புரட்சிகரமான வாழ்த்துக்களை, பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே.